கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை பொதுமக்கள் வரவேற்கிறார்களா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்மகிட்ட டாக்டர் சலாவுதீன் அவர்கள் இருக்காங்க. டாக்டர், உங்களுக்கு எந்த வகையில் அவேர்னஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த தலையில் அடிப்பறனால இருக்கக்கூடிய பாதிப்புகள் எப்படி? மனித உடலிலே மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அவயங்களிலேயே மிகச்சிறந்த அவயம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது மூளை தான். இதைத்தான் மறைந்த எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் கூட தலைமைச் செயலகம் என்று எழுதினார்கள். எப்படி ஒரு நாட்டுடைய செயல்பாட்டை ஒரு தலைமைச் செயலகம் செக்ரட்டரியேட் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதோ அப்படி உடலுடைய அனைத்து செயல்பாட்டையும் கட்டுப்படுத்தக்கூடியது மூளையாக இருக்கின்றது. மனித உடலில் இருக்கக்கூடிய மிக மென்மையான நளினமான நுணுக்கமாக ஒரு அவயம் இருக்கிறதுனா மூளை தான். அந்த மாதிரி வேறு ஒரு அவயத்தை நாம் பார்க்க முடியாது. அதில் கிட்டத்தட்ட 100 பில்லியன் என்று சொன்னால் 1000 கோடி நியூரான்கள் இருக்கின்றன. 100 ட்ரில்லியன் என்று சொன்னால் 1 கோடியே கோடி கனெக்ஷன்ஸ் இருக்கிறது, இணைப்புகள். இன்றைக்கி இணைப்புகளை பற்றி பேசுகிறோம், டெலிகம்யூனிகேஷன் எரா, இணைப்புகள் இருக்கின்றன. அப்போ அந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமான ஒரு அவயம். ஒரு மனிதனுடைய செயல்பாட்டை நாம் எடுத்துக்கொண்டால் அவனுடைய அங்க அசைவுகளாக இருந்தாலும் சரி, அவனுடைய சிந்தனையாக இருந்தாலும் சரி, அது சீரான சிந்தனை, சீரான செயல்பாடு, புரிந்து கொள்ளல், உணர்தல், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த முப்பரிமாண உலகத்திலே நாம் எப்படி இயங்குகிறோம் என்பதை புரிந்து கொள்ளுதல், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலையை புரிந்து கொள்ளுதல், சிந்தனை, ஞாபக சக்தி, எமோஷன்ஸ், மனிதனுடைய அறிவுத்திறன், இவை அனைத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மூளை தான் செயல்படுத்துகிறது. இது செரிப்ரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. செரிபெல்லம் என்று சொல்லக்கூடிய சிறுமூளை இருக்கிறது. அது உடலுடைய பேலன்ஸ், சமநிலையை மெயின்டைன் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. இவை இரண்டை விட முக்கியமான ஒரு அவயம் இருக்கிறது. அது பிரெயின் ஸ்டெம் என்று சொல்வார்கள், மூளைத்தண்டு. இந்த மூளைத்தண்டு அனைத்து வைட்டல் ஃபங்க்ஷன்ஸையும் உள்ளடக்கியது என்று சொல்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்களையும் அது கட்டுப்படுத்துகிறது. உதாரணமாக மூச்சு விடுவது, இருதயத்துடைய துடிப்பை கட்டுப்படுத்துவது, வெளியிலே இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ், பார்வையாக இருந்தாலும் சரி, கேள்வியாக இருந்தாலும் சரி, உணர்தலாக இருந்தாலும் சரி, நுகர்தலாக இருந்தாலும் சரி, அதுபோல் மூளையிலிருந்து உடலுக்கு செல்லக்கூடிய அந்த கனெக்ஷன்ஸ், இது எல்லாமே இதில் தான் இருக்கிறது. இந்தியன் ஹெட் இன்ஜுரி அசோசியேஷன் என்ற ஒரு அசோசியேஷனிலிருந்து ஒரு புள்ளி விவரம் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போ சமீப காலத்தில் நடக்கக்கூடிய விபத்துக்களில் 1,00,000 பேர், இந்தியாவிலே 1,00,000 பேர் ஒரு வருடத்திலே தலைக்காயத்தால் உயிரிழக்கிறார்கள். 1,00,000 பேர். 10 லட்சம் நபர்கள் தலைக்காயத்தால் தீவிரமான பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு மார்பிடிட்டி என்று சொல்வோம், முடங்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமின்றி தலைக்காயம் ஏற்படக்கூடியவர்கள் பெரும்பாலும் நடுத்தர வயதினராக, இளைஞர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஒரு சமுதாயத்துடைய ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் இந்த மாதிரியான பாதிப்புகளால் தாக்கத்துக்கு உள்ளாக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஆக்சிடெண்ட்டில் வர பேஷண்ட்ஸை நீங்கள் ஹெட் இன்ஜுரிஸோடு வர பேஷண்ட்ஸ் ஹெல்மெட் போடாதனால வராங்களா? அதை நீங்கள் காப்பாற்ற முடியுமா? ஒரு வேளை ஹெல்மெட் போட்டிருந்தால் காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கா? பெரும்பாலான ஹெட் இன்ஜுரிகள் ஹெல்மெட் போடாமல் வருவதற்கு சாத்தியம் இருக்கிறது. நான் ஏன் பெரும்பாலான என்று சொல்கிறேன் என்று சொன்னால், எல்லா ஹெட் இன்ஜுரியையும் ஹெல்மெட் பாதுகாக்காது. பெரும்பாலான ஹெட் இன்ஜுரிகள், குறிப்பாக நம்மிடத்திலே ஒரு தவறான கருத்து இருக்கிறது. நம்ம 20-30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தானே ஓட்டுகிறோம், எதற்கு தலைக்கவசம் என்று கேட்கிறார். உண்மையிலேயே தலைக்கவசம் கண்டுபிடிக்கப்பட்டதை இந்த மிதமான வேகத்தில் செல்லக்கூடியவர்கள் விபத்துக்கு உள்ளானால் தலைக்காயத்திலிருந்து பாதுகாப்பதற்கு தான் இந்த ஹெல்மெட் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மிதமிஞ்சிய வேகத்தில் செல்லக்கூடியவர்கள் ஹெல்மெட் போட்டிருந்தாலும் போடலைனாலும் மிகப்பெரிய விபத்துக்களை சந்தித்தார்கள் என்று சொன்னால் உயிர் காப்பாற்றுறது கஷ்டம். அதனால தான் சொன்னால் பெரும்பாலான ஆபத்துக்களை பாதுகாக்கலாம். தரமான ஹெல்மெட் அணிந்தால் நிச்சயமாக தலைக்காயத்திலிருந்து பாதுகாப்பதற்கு அது நிச்சயமாக உதவி செய்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி டாக்டர் சலாவுதீன். பால் கனகராஜ், உங்களுடைய கருத்தாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நான் மக்கள் தொடர்பில் அதிகமாக இருக்கிற ஒரு வழக்கறிஞர். அதனால் மக்கள் வரவேற்கவில்லை என்பது தான் யதார்த்தமான உண்மை. அது நான் அப்படி தான் சொல்லணும். ஆனால் சட்டங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு பார்க்கணும். இப்போ மத்திய மோட்டார் வாகன சட்டத்தில் கட்டாயமாக ஹெல்மெட் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. 129 சொல்லுது. அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கு. சீக்கியர்கள் அணிய தேவையில்லை, அவர்கள் தலைப்பாக கட்டியிருக்கிறாங்க, அவங்க அணிய தேவையில்லைன்னு சொல்லியிருக்கு. அதே சட்டத்தில் மாநில அரசுக்குன்னு சில உரிமைகளை கொடுத்துருக்கு. நீங்கள் சிலரெல்லாம் சில கேட்டகரியை எக்ஸம் பண்ணலாம், அவங்கள இதில் இது பண்ணலான்னு. அதை பயன்படுத்தி மாநில அரசு சப்போஸ் இங்கே யாருனா டர்பன் வேர் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, அவங்க என்ன சூழ்நிலையை பார்த்து அந்தந்த மாநிலத்தில் உள்ள கலாச்சாரத்தை பயன்படுத்தி அதை தடுக்கலாம். இது 89 கட்டாயமாக ஹெல்மெட் போடணும் அப்படின்னு போட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அதன் பிறகு கட்டாயமாக போட வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு. ஆனால்
இது வந்து மத்திய சட்டத்தை மீறுகின்ற அரசாணை என்றதனால் அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அந்த சென்ட்ரல் ஆக்ட், அந்த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஆக்ட் வந்து அது வந்து டீவியேட் பண்ணி ஒரு அரசாணை போடலாமா வேண்டாமான்னு விவாதத்துக்கு கொண்டு போகும்போது 2006 என்ன பண்ணுறாங்கனாக்கா 97 கூட பண்ணுறாங்க. தொடர்ந்து அதாவது வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது, மறுபடியும் வந்து நீதிமன்றம் சொல்லும், உடனே கட்டாயப்படுத்துறது, அப்புறம் மறுபடியும் விட்டுருவாங்க. இது எப்படி ஒரு முடிவுக்கு வந்துச்சுன்னா, மாநில அரசு வந்து அந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 2007 வரைக்கும் எந்த விதமான ஒரு எக்ஸம்ஷன் கேட்டகரிஸும் கொண்டு வரல. அதன் பிறகு வந்து 2006 வந்து நீதிமன்ற உத்தரவின்படி இப்பொழுது கூட நீதிமன்றம் அரசு இரண்டும் சேர்ந்து தான் கட்டாயமாக ஹெல்மெட்டை போடணுமா வேணாமான்னு சொல்லியிருக்கு. கட்டாயமாக ஹெல்மெட் போடணும், சட்டம் சொல்லுது, அதனால் அமல்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க நீதிமன்றம் வந்து அரசின் கொள்கைகளை தலையிடுதுன்னு சொல்கிறாங்க. நீதிமன்றம் அதுக்கு தெளிவாக விளக்கம் சொல்லுது என்னன்னாக்கா, இது அரசின் கொள்கைகளை தலையிடுறதில்ல, சட்டத்தை அமல்படுத்துவதற்குண்டான உத்தரவை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் வந்து 2006 வரை எந்த விதமான இந்த மாநில அரசு ஒரு விலக்களித்து எந்த விதமான உத்தரவும் பிறப்பிக்கவில்லை. ஆகவே 2006 மீண்டும் வந்து ஒரு அரசாணை வந்து பிறப்பிக்கிறதுக்கு முன்னாடி நீதிமன்றம் சொல்லுது, ஏன் இந்த மாதிரி கட்டாயமாக ஹெல்மெட் போடணும்னு சொல்லுது, நீங்கள் ஏன் வந்து அமல்படுத்தலைன்னு கேட்கும்பொழுது இதே வந்து ஒரு டிராஃப்ட் கமிட்டி வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒரு சட்டத்தை ஏற்றுவதற்கான ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணுறாங்க, கம்பல்சரி ஆக்குவதற்கு. பிறகு என்ன பண்ணுறாங்கனாக்கா, பொதுமக்களுடைய கருத்தை கேட்கிறார்கள், அதில் வந்து டிரான்ஸ்போர்ட் கமிஷனர்கிட்ட கேட்குறாங்க. இப்படி பல விதமான கருத்துக்களையும் கேட்டறிந்து கட்டாயமாக ஹெல்மெட் போட வேண்டும் என்ற ஒரு அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது. அந்த அரசாணை எதிர்த்து சிலர் வந்து நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இதில் அரசு வந்து சட்டத்தை ஏற்றி சட்டத்தின்படி இந்த அரசாணை ஏற்றி இருக்கிறது, ஆகினால் நீங்கள் கட்டாயமாக அணிய வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார்கள். அதை எதிர்த்து அப்பீல் போகிறாங்க, அப்பீல் அப்படியே சொல்கிறாங்க. அதன் பிறகு பொதுமக்கள்கிட்ட நிறைய எதிர்ப்பு வர ஆரம்பித்த உடனே மறுபடியுமாக அப்பொழுது இருந்த முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணாங்க, மறுபடியுமாக இதை வந்து ஒரு என்ன பண்ணலாம்னு விசாரிக்கும் பொழுது, அப்போ மாநில அரசுக்கு உண்டான ஒரு விலக்கு இருக்குது, இதில் எதாவது செய்ய முடியுமான்னு கேட்கும்பொழுது தான் 2007 ஒரு ஜிஓ பிரகாரம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அது வந்து 417 A அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு பின்னால் உட்கார்ந்து செல்கின்ற பெண்கள், குழந்தைகள், இந்த மெய்வழி சாலை சமூகத்தார், இவங்க 3 பேருக்கும் விதிவிலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று ஒரு சட்டம் கொண்டு வரும்பொழுது மக்கள் ஓரளவுக்கு திருப்தி ஆகிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா, கட்டாயமாக ஹெல்மெட் அணியணும் அப்படின்னு சொல்கிறது வந்து கட்டாயப்படுத்துறதுன்றதே வந்து ஒரு இது இல்லை, மக்களுக்காக தான் சட்டம், சட்டத்திற்காக மக்கள் இல்லை, புரியுதுங்களா? அதே மாதிரி சட்டத்திலே வந்து இந்த ஹெல்மெட் அணியலைன்னா என்ன குற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றங்கள் எதுவுமே வந்து சொல்லப்படவில்லை. இதுதான் வந்து 6 மாதம் தண்டனை, 1 மாதம் தண்டனை அப்படிலாம் சொல்லலை. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஜென்ரலாக இந்த சட்டத்தில் எதுவும் சொல்லப்படாத குற்றங்கள் நிகழ்த்தப்பட்டால் பிரிவு 177 கீழே தண்டனை இருக்குது, அந்த 177 கீழே 100 ரூபா அபராதம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, சட்டம் இருக்கிறது, நீதிமன்றம் அமல்படுத்த சொல்லுகிறது, மாநிலத்தில் விலக்கு இருக்கிறது, அந்த விலக்கை வந்து நீதிமன்றம் கண்டுகொள்ளவில்லை. இதைத்தான் நாங்கள் நீதிமன்றத்தில் எடுத்து வச்சோம். மாநில அரசில் சட்டத்தை தான் நீதிமன்றம் வந்து கடைபிடிக்க சொல்ல வேண்டும், மாநிலத்தில் ஒரு சட்டம் இருக்கிறது, அதையே நீதிமன்றம் வந்து பார்க்காமல் விட்டு என்று சொல்லியிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இல்லாத ஒரு சட்டத்தை நீதிமன்றம் ஏற்ற முடியுமான்னு கேட்டால் ஏற்ற முடியாது. சட்டத்தை அமல்படுத்த சொல்லலாம், நீதிமன்றம் சட்டத்தை ஏற்றலாம்னா ஏற்ற முடியாது. அதுதான் உங்களுடைய வாதம். சட்டம் ஏற்றுபவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த குற்றத்திற்கு இதுதான் தண்டனை, இந்த குற்றத்திற்கு தண்டனையே சொல்லப்படாது இருந்தால் 100 ரூபாய் அபராதம், 100 ரூபாய் நீ ஸ்பாட்டில் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். எனக்கு விருப்பம் இருந்தால் நான் போடுவேன், விருப்பம் இல்லைனா போட மாட்டேன். என்னுடைய கன்வீனியன்ட், என் காதில் சீல்டு வடிலாம், என் கண்ணில் கோளாறு இருக்கலாம், எனக்கு வந்து சரியான விஷயங்கள் இல்லாமல் இருக்கலாம், அதனால் என்னுடைய இஷ்டம். நான் ஒருவேளை பிடிக்கப்பட்டால் என்னுடைய உயிரை பணயம் வைத்து நான் ஓட்டி செல்கிறேன், இது என்னுடைய தனி மனித உரிமை என்று தான் சிலர் சொல்கிறார்கள். ஆனால் சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும். அதனால் நாங்கள் திருப்பி நீதிமன்றம் என்ன சொன்னோம்னா, மக்களுடைய கருத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த எக்ஸம்ஷனில், ஸ்டேட் எக்ஸம்ஷனில் இந்த பின்னால் உட்கார்ந்து செல்லும் பெண்கள்னு சொல்லாமல் பெண்களுக்கு சொல்லுங்கள். நீதிமன்றம் எப்படி பார்க்குதுனாக்கா, இது ஒரு விலை மதிப்பில்லாத உயிர், பின்னால் உட்கார்ந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, விலை மதிப்பில்லாத உயிர், அவள் உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா சட்டங்கள் அந்த மாதிரி ஏற்றிக்கப்பட வேண்டும். சட்டங்கள் அந்த மாதிரி ஏற்றப்படவில்லை. மொத்தமாக சொல்ல இப்போ ரைடர்ஸ் ஆஃப் தி மோட்டர் பைக் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர இல்லை. நாங்கள் குறிப்பாக சொல்கிறோம், இந்த மாதிரி மாநிலத்தில் வந்து சிக் பர்சன் இருக்காங்க, ஏஜ்டு பர்சன் இருக்காங்க. 10 கிலோமீட்டர் ஸ்பீடாக இருந்தாலும் 30 கிலோமீட்டர் ஸ்பீடாக இருந்தாலும் அவங்க விழுந்தால் தலையில் அடிபட்டால் அது வந்து காயங்கள் உண்டாத வாய்ப்பு தடுப்பதற்காக தான் இந்த ஸ்பீட் இஸ் நாட் தி லிமிட் அப்படி சொல்கிறாங்க. இன்னும் நாங்கள் நிறைய என்ன சொல்கிறோம்னாக்கா, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சில எக்ஸம்ஷன்ஸ் வந்து சேர்த்துங்க, அடிஷனலாக பண்ணிங்க. இப்போ சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்கிறவங்க நிச்சயமாக இதை போட முடியாது. அப்படி போட்டாங்கனாக்கா அதுவே அவங்களுக்கு பெரிய ஒரு விபத்தை ஏற்படுத்தும். இது ஒரு இதாக இருக்குது. இது இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாரும் வந்து சட்டத்தை மதிப்பதுக்கு ரெடி தயார் அப்படின்னும்போது தரமான ஹெல்மெட் அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது. இந்த ஒவ்வொரு ஹெல்மெட்டும் 1.5 கிலோ வெயிட் இருக்குது. இந்த 1.5 கிலோ வெயிட்னாலேயே பல விஷயமான உடல் உபாதைகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதில் தான் இந்த கழுத்தில் பின்னால் உள்ள பாகங்கள் வந்து இப்போ நம்ம சாதாரணமாக குனிஞ்சு படிச்சுட்டு இருந்தாலே அந்த ஸ்பாண்டிலைட்டிஸ் வருது. இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா கண் பிரச்சனை வருது. இந்த வைசர் இருக்குல்ல ஹெல்மெட்டில், அது விஷனை வந்து கெடுக்குது. அப்போ வந்து எனக்கு என் கண் கோளாறு உள்ளவன் நான் வந்து வண்டி ஓட்டும்பொழுது கட்டாயமாக நான் ஹெல்மெட் போடும்பொழுது
எனக்கு வந்து அந்த பார்வை வந்து மங்குகிறது எனக்கு. அப்போ வந்து விபத்து ஏற்படுது, சாலை வசதிகள் சரியில்லை, ஸ்பீடு பிரேக்கர்ஸில் ஒரு இது கிடையாது. இங்கே எதையுமே சரி பண்ணாமல் மக்களுடைய கருத்தையே கேட்காம கட்டாயமான சட்டம் சொல்லுது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் இல்லைன்றதை நாங்கள் கோரிக்கையாக வச்சிருக்கோம் நீதிமன்றத்தில். இந்த இம்பவுண்டிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து சட்டத்தில் இடமில்லாததை நீங்கள் சட்டத்தின் மூலமாக உங்களுடைய உத்தரவின் மூலமாக செயல்படும்போது காவல்துறை நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது என்பதை அவர்கள் கண்மூடித்தனமாக செய்கிறார்கள். இதுதான் நாங்கள் சொல்கிறோம். அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் 1,20,000 வழக்குகள் போட்டதாக சொல்கிறாங்க. இதே நீதிமன்றத்தில் தலைமை வழக்கறிஞர் வந்து துணை தலைமை என்ன சொன்னார்னாக்கா, இந்த நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படும் பொழுது நீதிபதிகள் வந்து அந்த வழக்கை எடுப்பதற்கு நேரமில்லை, அதனால் மறுநாள் வர வைக்கப்படுகிறார்கள். ஆனால் நீதிபதிகள் நீங்கள் வந்து மாலை நேர வழக்குகளை இதை எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள் என்று சொன்னார். அப்போது ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குது பிரச்சனை? ஒருத்தர் வந்து சாதாரணமாக ஒரு ஹெல்மெட்டை மறந்துட்டு போயிடுறாரு, இல்லை ஹெல்மெட் கடையில் கிடைக்கல, இல்லை தரமான ஹெல்மெட் என் மண்டைக்கு செட் ஆகலை, அப்போ நான் வந்து பைக் வேலைக்கு நான் போயே ஆகணும். இருசக்கர வாகன ஓட்டிகள்ன்றது பெரிய பணக்காரர்களோ பெரிய சாதாரண ஜாம்பவான்களோ கிடையாது. சாதாரண ஒரு ஏழை நடுத்தர குடும்பத்தில் இந்த வண்டியில் போனால் தான் அவங்களால ஆட்டோவில் போக முடியாது, பஸ்ஸில் போனா பிரச்சனை, லேட் ஆகும். கொஞ்சம் அவங்க சேமித்த பணத்தில் ஒரு பைக் 2 2 வீலர்ஸ் வாங்கி அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்கும் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக தான் அவங்க போகிறாங்க. அவங்கள போய் நீங்கள் தடுத்து நிறுத்தி 2 நாள் வேலைக்கு போகாமல் விட்டு அவங்கள சிரமத்திற்குள்ளாக்கி அவங்கள வந்து இந்த ஹெல்மெட்டும் கிடைக்கிறதில்ல, சரியா தரமான ஹெல்மெட் கிடைக்கிறதில்ல, சாலை வசதி சரியில்லை, ரோடு சரியில்லை, எதுவுமே சரியில்லை, இவங்களை வந்து நீங்கள் வந்து கம்பல்சரியாக போடுன்னு சொல்லி அவங்கள ஃபைனும் வந்து பண்ணாமல் அலைக்கழிக்க வச்சு இந்த டாக்குமெண்ட்லாம் சீஸ் பண்ணிவிட்டு 4 நாள் நேற்று நாங்கள் சைதாப்பேட்டை கோர்ட்டில் 60 பேருன்னு நாங்கள் வந்து ஒரு சாதாரண வேறு வழக்காக போகும்போது எனக்கு சார்ந்த ஜூனியர் வழக்கு போகும்போது கேட்டிருக்காங்க. என்னென்னு கேட்கும்போது இந்த மாதிரி சார் என்ன விஷயம் சொல்லுங்கன்னா 60 பேர் 3 பெண்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் ஒரு 4 நாள் அலையிறேன் சார், ஒன்றும் பண்ண முடியல சார். நான் நீதி அரசர் சொன்னேன், நான் பண்ணியிருக்கிறாங்க. உடனே அங்கே பக்கத்தில் இருந்த அந்த ஒரு 60 பேர் நாங்களும் கையெழுத்து போடுறோம் சார் சொல்லி கையெழுத்து போட்டிருக்காங்க. என்னன்னாக்கா ஹெல்மெட் வந்து எங்களை கட்டாயப்படுத்தாதீங்க, மாதிரி அலைய வேண்டியதாக இருக்குது. அதில் நிறைய பேர் நான் சொன்னாங்க, தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறேன், நான் போக முடியல, நான் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறேன், என்னால் வந்து வேலைக்கு போகிறேன்னா எனக்கு பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய இடைஞ்சல்களை அவங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது சட்டத்துக்கு எதிரான ஒரு செயலாக தான் நாங்கள் பார்வையிடும். சரி, நன்றி. இவங்க 2 பேர் பேசினதை எப்படி பார்க்குறீங்க? பின்னால் உட்காந்து போகிறவங்களுக்கும் வந்து ஹெல்மெட் அணியணுன்றது சிலர் வந்து ஒரு மாற்று கருத்தை எதிர்பார்க்குறாங்க, அது வேணாம் அப்படின்றாங்க. ஆனால் இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னால் உட்காந்துன்னு போகிறவரும் போட்டு தான் ஆகணும். ஒரு பொதுவான அனுபவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேக்கில் உட்காந்துன்னு போகிறது தான் முதல்ல அந்த ஆக்சிடெண்ட்டில் அடிபடுவார். ஃப்ரண்ட்டில் உட்காந்து போகிறவர் ஹேண்ட் பேரை பிடிச்சிட்டு போகிறாரு, தெரியும் என்ன நடக்குதுன்னு. ஆமாம், நல்லா தெரியும், ஈ கேன் மேனேஜ். பின்னால் உட்காந்துக்கிறது எதுவுமே தெரியாது, அவர் ஃப்ரீயாக பேசிட்டு தான் வருவார். அவர் கான்சன்ட்ரேஷன் முழுக்க பேச்சில் தான் இருக்கும். அவர் ஃபுட் ரெஸ்ட் மேலே மட்டும்தான் காலை வச்சுன்னு வருவார். அவருக்கு எந்த கிரிப்பும் கிடையாது. ஒரு ஆக்சிடென்ட் முன்னே ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு தூக்கி எறியப்படுவது பின்னால் உட்காந்துருக்கு தான். அதனால தான் பின்னால் உட்காந்துருக்கும் தேவை. பின்னாடி உட்காரவங்க எதுக்கு ஹெல்மெட் போடணும்? இப்போ ஒரு 70 வயசு 80 வயசில் உட்காரவங்க ஹெல்மெட் போட முடியுமா? அவங்க வயசானவங்க, அவங்க எப்படி ஹெல்மெட் போடுவாங்க? இப்போ கர்ப்பிணி பெண் பண்ணா அவங்க எப்படி ஹெல்மெட் போடுவாங்க? அவங்களுக்கு சொட்டாகும், உட்கார ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க, தலையை சொல்லுவாங்க. அவங்களுக்கு பின்னாடி முன்னாடி உட்காரவங்கன்னா அவங்க பேசுகிறாங்க சொல்கிறாங்க, பின்னாடி உட்காரவங்க எது இல்லை. அவர் என்ன சொன்னார், விபத்தில் பின்னாடி உட்காரவங்க தான் முதல்ல தூக்கி. அதுதான் சார், ஒரு 70 வயசு 80 வயசில் உட்காராங்க, அவங்க எப்படி சார் ஹெல்மெட் போட்டு உட்காராங்க? ஒரு கர்ப்பிணி பெண் எப்படி ஹெல்மெட் போடுவாங்க? அவங்க எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க, அவங்க எவ்வளோ சிரமம் பண்ணுவாங்க, அதெல்லாம் யோசிக்கணும்ல சார். எவ்வளோ வேகத்தில் போனாலும் ஹெல்மெட் போடணும்னு சொன்னாங்களே சார், அந்த ஹெல்மெட் போடுறதுனால எவ்வளோ வேகத்தில் போகிறோன்றதே தெரியல சார். அந்த ஹெல்மெட் எவ்வளோ வேகத்தில் போகிறோன்றதே தெரியல. அந்த இப்போ ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டினா என்ன சார் பண்ணுவீங்க? ஃபைன் சார். ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டினா ஃபோன் எடுத்து கால் வச்சுட்டு பேசிட்டு போவோம். ஹெல்மெட் வந்ததுனால ஃபோனை அட்டன் பண்ணி அந்த ஹெல்மெட்டுக்குள்ளே ஃபோன் வச்சு பேசிட்டு போகிறாங்க. இதனால் ஆக்சிடென்ட் ஆகுது சார். இப்போ வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹியரிங் பவர் வந்து ஓல்டேஜ் பீப்புளுக்கு போக போக கம்மியாகிட்டே இருக்கும். நம்மளுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அதிகமாக அவங்களுக்கு காதுக்கு வந்து கொஞ்சம் ஹியரிங் பவர் கம்மியாகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க ஹெல்மெட் போட்டோம்னா அவங்களுக்கு ஆன் அடிக்கிற சத்தம் வந்து கேட்காது. அப்படியே கேட்டாலும் எங்கேயோ வந்து அடிக்கிறாங்கன்னு தான் இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப பெயினிங்காக இருக்கும், ஹெடேக் வரும், அதனால அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால வந்து கட்டாய ஹெல்மெட் அணிய சட்டம் வந்து சரியில்லை. தலைக்கவசம் உங்கள் உயிர்கவசம் என்று பேனர் அடிச்சிருக்காங்க சார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தலைக்கவசம் உயிர்கவசமாக இல்லை, ஒவ்வொரு மனிதனின் உயிரை எடுக்கும் கவசமாக மாறிவிட்டது சார். இப்போ போடுறதெல்லாம் மாஸ்க், இட்ஸ் நாட் ஹெல்மெட். அப்படி தான் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறோம். தலைக்கவசம்ன்றது வந்து அந்த எங்கேயுமே டிஃபைன் பண்ணி, அதாவது இந்த மாதிரி தான் டிசைனில் இருக்கணும் ஹெல்மெட்டு அப்படின்றது சொல்லலை. லைட் வெயிட்டு அது மாதிரிலாம் இல்லை, இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் சட்டத்தை வந்து இது பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். அதே மாதிரி டாக்டர் சொன்னார் இல்லைங்களா, விபத்துகள் வந்து தலையில் வந்து ஏற்பட்டால் இது 2 வீலரில் போனால் தான் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99% வந்து இல்லைன்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இருக்குது. 1% தான் வந்து இந்த 2 வீலரில் போய் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. அதுலேயும் வந்து ரேஷன் நெக்லிஜென்ட் இருக்குது, மற்றபடி வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வேறு காரணங்கள், சாலை வசதி சரியில்லாமல் ஸ்பீட் பிரேக்கர்ஸ், அதனால் இருக்குது. தலைக்கவசம் போட்டிருந்தாலும் போடலனாலும் அது நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்கிறாங்க. இதை தாண்டி வந்து நடந்து போனாலும் தலையில் அடிப்படுது, காரில் போனாலும் தலையில் அடிப்படுது, பஸ்ஸில் போனாலும் தலையில் அடிப்படுது. அப்போ தலையில் அடிபடுன்றது வந்து ஹெல்மெட் போட்டால் மட்டும்தான் காப்பாற்றப்படுன்ற ஒரு தியரி வந்து அங்கே அடிபட்டு போகுது. 2 வீலரில் போய் மெஜாரிட்டியாக வந்து நீங்கள் விழுந்து தலையில் அடிபட்டுச்சு அதனால தான் செத்தாங்கன்றது பார்த்தீங்கன்னா புள்ளி விவரம் கம்மியாக இருக்குன்றதை நாங்கள் பார்வையில் பார்க்குறோம். அதாவது தலைக்காயத்துக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது.
அது எல்லா காரணத்தையும் இப்போ குண்டுக்குழியான சாலையை சரியாக்குவதற்கு வந்து ஹெல்மெட்டு ஒரு தீர்வு கிடையாது. சாலை சீராக அமைக்கப்பட வேண்டும். ஹெல்மெட்டுங்கிறது இந்த வரக்கூடிய பாதிப்புகளில் ஒரு பங்கை தான் இது சரி பண்ணும். எல்லாத்தையும் இப்போ ட்ரங்க் அண்ட் டிரைவ் வந்து போனான்னா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதில் கூட என்னன்னு சொன்னால் குடிச்சிட்டு போகிறவன் ஹெல்மெட் போட்டுட்டு போயிருந்தால் ஒருவேளை அந்த விபத்துடைய தாக்கம் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அது எல்லாத்தையும் சரி பண்ணாது. அது மாதிரி 30% விபத்துக்கள் வந்து ஹெல்மெட் அணிவதனால் குறைகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி.